கால்நடைத்துறையே மருத்துவ கல்லூரியில வேலை செய்யற புதுச்சேரி ராஜீவ்காந்தி கால்நடை மருத்துவக் கல்லூரியில் அரசு பணியாளர்கள் நலக்கூட்டமைப்பு சம்மேளனம் சார்பில் முற்றுகை போராட்டம் நடைபெற்று வருகிறது. புதுவை அரசு சென்ற பட்ஜெட்டில் 10,000 ரூபாய் சம்பளம் வாங்கியவர்களுக்கு 18,000 ரூபாய் உயர்த்தி வழங்க உத்தரவிட்டது. இந்த உத்தரவின் பேரில் மற்ற துறைகளுக்கு சம்பளம் ஏற்றி வழங்கப்பட்டது. ஆனால் இன்னும் கால்நடை மருத்துவக் கல்லூரியில் பணிபுரியும் 78 பேருக்கு இன்னும் புதுவை அரசு அறிவித்தவாறு சம்பளம் வழங்கப்படவில்லை. இதனை கண்டித்து ஊழியர்கள் அனைவரும் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அங்கு கால்நடை மருத்துவமனைக்கு தனது பிராணிகளை மருத்துவம் பார்க்க வந்தவர்கள் மருத்துவம் பார்க்க முடியாமல் வெளியிலே பிராணிகளுடன் காத்திருந்தனர். முதலமைச்சர் கடந்த 2 சட்டமன்ற கூட்டத்தொடரிலையா 10 ஆண்டு பணி முடிச்சவங்கள பணி நிரந்தரம் 18,000 சம்பளம் கொடுப்பேன்னு சொன்னார். ஆனால் 18,000 முதலமைச்சர் கொடுக்க சொல்லியும் இந்த கல்லூரி நிர்வாகம் இதுவரையில் அது மறுக்குது. அங்கே முதலமைச்சர் பேச்சு அங்கே இருக்கக்கூடிய செயலர் மற்ற எவர்களுமே கேட்கறது இல்லை. அதை கண்டித்து எங்களது அரசு பணியாளர் கூட்டமைப்பு சார்பாக கடந்த 10 நாளாக இந்த கல்லூரியில் உள்ளிருப்பு போராட்டம் நடத்தி வராங்க.